எபிசோட் 64. ஃப்ரெண்ட் ஷீட்டில் இருந்து ஒரு 55 வயசு தக்க ஒரு பெரியவர் இறங்கினார். அவர் பார்த்த உடனேயே ரொம்ப பெரிய கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தோரணையோடு இருந்தார். அவர் யார் அப்படிங்கிறது ஆர்ஜுனுக்கு தெரியாது. ஆனால் யுவராஜுக்கு தெரிஞ்சவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட போனான். அவர் கை கொடுத்து விஷ் பண்ணார். அர்ஜுன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறமா டிரைவர் ஷீட்லேருந்து சிவா இறங்கி அவனும் அர்ஜுனுக்கு கை கொடுத்து விஷ் பண்ணிக்கிட்டே கடைசியாக பேக் ஷீட்டில் இருந்து ஒருத்தர் வெளியில் வந்தார். அவரை பார்த்த உடனே அர்ஜுன், நிலா, லக்ஷ்மி 3 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகி உறைஞ்சி போய் நின்னாங்க. அவங்க முகத்தில் இருக்க ஷாக்கை பார்த்த உடனேயே, என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிப்பீங்கன்னு பார்த்தா 3 பேரும் பேரஞ்ச மாதிரி நிற்கிறீங்க. மை பிரின்சஸ், என்னம்மா என் மேலே கோவமாக இருக்க போல, பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நிலா, எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு எப்போ பாரு அண்ணன் தான் முக்கியம். அண்ணன் மேலே தான் உங்களுக்கு பாசம் அதிகம். அண்ணாவோட பர்த்டேக்கு மட்டும் சர்ப்ரைஸாக வாங்க, எங்களுக்கு பர்த்டேக்கு கூட விஷ் கூட பண்ண உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு ரொம்ப செல்லமாக கோவப்பட்டா. இதை பார்த்த உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே, சரிம்மா, இப்போ என்ன, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் விஐபிஸ் முன்னாடி நான் தோப்புக்காரனை போடட்டுமாம்மா அப்படின்னு கேட்கவும் அவள் கோவமாக மூஞ்ச திருப்பிக்கிட்டா. உடனே, ஆமாம்மா, என்னால் வர முடியலன்னு தானே உனக்கு ஒரு பெரிய பார்பி டால் அனுப்பினேன், பின்ன என்ன யுவராஜ் உனக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்க, ஆமாம், யுவராஜ் அண்ணா கொடுத்தாரு தான், அதுக்குன்னு அண்ணாவோட பர்த்டேக்கு மட்டும் வர தெரியுதுல்ல, ஏன் பர்த்டேக்கெல்லாம் வர முடியாது அவங்களால அப்படின்னு கோச்சிக்கிட்டா. இந்த சண்டை ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அங்கே வந்த விஐபிஸ் எல்லாருமே இதை பார்த்து ரசித்தாங்க. அட என் செல்ல பிரின்சஸ், நீ கோவப்படும் போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. சரி, உனக்கு என் மேலே கோவம் இருக்குது அவ்வளோதானே, வீட்டுக்கு போய் விளக்கு மாதிரி எடுத்து என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் விஐபிஸ் முன்னாடி வேண்டாம்மா, அசிங்கமாயிடும், ப்ளீஸ்மா அப்படின்னு காதை பிடிச்சிக்கிட்டே சாரி கேட்குற மாதிரி சொன்னார். இதை கேட்ட நிலா சிரிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அப்பான்னு சொல்லி அவரை கெட்டி பிடிச்சிக்க ஒரு பெருமூச்சு விட அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக சிரித்தாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் அப்புறம் லக்ஷ்மி ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இங்கே இருக்க எல்லாருக்குமே இதை பார்த்து ரசித்தாலும் கல்பனாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. ஒருத்தர் என்னென்னா காயத்ரின்னு கூப்பிட்றாரு, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, இவங்கள போய் கட்டி பிடிக்கிறாங்க, க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. அதே நேரம் அது எல்லாத்தையுமே பிரசாந்த் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவருக்கு செம கடுப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா நிலவை தூக்கிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போய், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் வெல்கம் யூ ஆல் டு மை சன்ஸ் பர்த்டே பார்ட்டி அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு இன்ட்ரோ மை ஃபேமிலி. ஐ எம் வினய் பிரதாப். ஐ எம் அ பிஸ்னஸ் மேன் அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் இங்கே மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக என்ன தெரியும். And my family, my wife Lakshmi and my son Arjun and my குட்டி டாக்டர் நிலா அப்படின்னு சொல்ல எல்லாருமே கை தட்டினாங்க. இங்கே இப்படியே போயிட்டுருக்க ஆதி அப்புறம் விஜய் 2 பேருமே சேர்ந்து ஒரு கப் ஜூஸில் என்னமோ கலந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரிஞ்சிருக்க காதல் ஜோடியை மலர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கு இதை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை கலந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் கேக் கட் பண்ணான். சைடில் சந்தோஷ் அப்புறம் விஜய் பேப்பர் பிளாஸ்ட்டை வெடிக்க எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி பர்த்டே பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அர்ஜுன் கேக்கை கட் பண்ணி முதல்ல லக்ஷ்மிக்கும் வினய் பிரதாப்புக்கும் கொடுத்தான். அதுக்கப்புறம் யுவராஜ், கல்பனா, நிலா பாப்பா, நலன்னு எல்லாருக்குமே கேக்கை வாயிலேயே ஊட்டி கொடுத்தான். இப்படியே இங்கே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. சார், இதெல்லாம் ஓல்டு மாடல், இப்போ நாங்கள் பண்ணுறோம் பாருங்க புது மாடல்னு சொல்லி அர்ஜுன் பின்னாடியில் இருந்து அவன் தலையை பிடிச்சி மொத்த கேக்குலேயும் முக்கி எடுத்தான்.
இதை பார்த்த எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க, அதை பார்த்த நீலா கொலுங்கி கொலுங்கி சிரிச்சா. டே அர்ஜுன், உன்னை வழக்கமாக பார்க்குறத விட இப்போதாண்டா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க, டேய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, இந்த கேக்கு மாதிரியே உங்களை நான் ஃப்ரை பண்ணலை, என் பேர் அர்ஜுன் இல்லைடா, உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி கேக்கு பூசி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கல்பனா இன்னொரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை எல்லார் முன்னாடியும் வச்சு அதை வெட்டி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே நேரம் ஆதி அந்த ஜூஸை கொண்டு போய் கௌரி கையில் கொடுத்தான். கௌரி ஜூஸை பார்த்த உடனே, அக்கா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இதை குடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்மிருதி கிட்ட கொடுத்தா. இல்லை கௌரி, நான் அவங்களுக்கு சேர்த்து ஜூஸ் கொண்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வேற ஒரு கிளாஸ் ஜூஸை கொடுத்தான். கௌரி அந்த ஜூஸை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே அந்த ஜூஸை குடித்தா. அதுக்கப்புறம் அர்ஜுன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு எல்லா கூடயும் ரொம்ப ஜாலியாக ஸ்டேஜில் போனாங்க. கௌரிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அர்ஜுன் அந்த கேக்கை கட் பண்ணி கௌரியை வெறுப்பேற்றுறதுக்காக ஸ்ருதிக்கு ஊட்டி விட்டான். இதை பார்த்த கௌரிக்கு செம காண்டாச்சு. டேய் என்னடா நினச்சிட்ருக்க, நான் பார்த்துட்ருக்கேன், ஏன் முன்னாடி அவளுக்கு ஊட்டி விட்டுட்ருக்க, அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு அவள் பேச ஆரம்பித்தா. மச்சான் சரிதான், இன்றைக்கி நம்ம ஜூஸ் வேலை செஞ்சிடும் போல், இன்றைக்கி ப்ரப்போசல் கன்ஃபார்ம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஜய் சொன்னான். கௌரி அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு, டேய் ஏன்டா புரிஞ்சுக்க மாட்ற, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, அது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாது, நீ என்ன விரல் சப்புற பாப்பாவா, இங்கே பாரு சாவடிச்சிடும் உன்னை, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவளுக்கு ஊட்டி விடுவ, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டேபிளில் வச்சுருந்த ரோஸை எடுத்து மண்டி போட்டு, ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டா. உடனே அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு இருக்கும்போதே கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இதை பார்த்த எல்லாருமே இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் பார்க்க, அதுக்கப்புறமா கௌரி அர்ஜுனை சுற்றி ஃபுல்லாக கேண்டில்ஸ் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன லைட்ஸ் வர அந்த இடம் ரொம்பவே ரொமான்டிக்காக மாறிச்சு. மேலே இருந்து நிறைய ரோஜா இதழ்கள் அவங்க மேலே வந்து விழுந்துச்சு. சொல்லப்போனால் பையன்தான் எப்போவுமே பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொண்ணு பையனுக்கு செம்மையாக ஒரு ப்ரப்போசல் கிடச்சிச்சு. அதை பார்த்து அர்ஜுன் ரொம்பவே ஷாக் ஆனான். ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப சந்தோஷமும் பட்டு எஸ் அப்படின்னு கண்ணில் கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமாக சொல்ல 2 பேரும் கட்டுப்பிடிச்சிட்டாங்க. இவங்களோட காதல் இந்த பிறந்த நாள் அதுவுமா ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதை பார்த்த ஸ்ருதி சிரிச்சா. இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. பார்ட்டி ஆட்டம் பாட்டம் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் த மியூசிக் அப்படின்னு சொல்லி விஜய் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தான். விஜயை பார்த்து ஆதி ஆட ஆரம்பித்தான். ஆதியை பார்த்து யுவராஜை பார்த்து சிவான்னு எல்லாருமே ஒவ்வொருத்தங்களை ஆட ஆரம்பித்தாங்க. கூடவே அர்ஜுனும் கௌரியும் ஒன்றா ஆட ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டேஜ் களை கட்ட ஆரம்பிச்சுது. ஃபுல்லாக ஆட்டம் பாட்டம்னு அந்த நாள் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுது. அர்ஜுனோட வாழ்க்கையில் இந்த பர்த்டேயை அவனால் மறக்கவே முடியாது. அவன் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணினான். உறவு மலரும்.